நடிகர் வடிவேலுவை பற்றி நிறைய பேரோட அபிப்பிராயம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய நடவடிக்கை ரொம்ப மோசம். அது எப்போ இருந்துன்னு கேட்டிங்கன்னா, பணம் அதிகமாக வந்ததுக்கப்புறமா, இல்லை புகழ் அதிகமாக வந்ததுக்கப்புறமான்னு தெரியல. ஆனால் சேர்க்கை மாறினதுக்கப்புறம் அவருடைய செயல்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆல்ரெடி நிறையா பேர் அவரோட நடித்த எல்லா நடிகர்களுமே சொல்லியிருப்பாங்க. அவருடைய நடவடிக்கை பார்த்திங்கன்னா, எப்பயுமே பணம் இருக்க பக்கமாகவே இருக்கும், யாருமே முன்னேறிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்திலே தான் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அவருடைய படங்களில் அந்த காமெடிகளை பார்த்து நம்ம நிறையா சந்தோஷப்பட்டு சிரித்து எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்போம். ஆனால் அப்படி இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட இப்படி ஒரு முகம் இருக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேப்டன் சார் கூடயே இருந்து அவருக்கு அவ்வளோ தூரத்துக்கு, அதாவது அவருடைய வளர்ச்சிக்கு கேப்டன் சாரை பயன்படுத்திட்டு வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்டன் சாரே இன்றைக்கி இல்லை. அதுக்கு அவரும் ஒரு காரணம், அதை யாருமே மறுக்க முடியாது. இன்னொரு விஷயம், ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ராஜ்கிரண் சார் இங்கே மதுரைக்கு வருவார். எப்பயுமே ராஜ்கிரண் சார் மதுரைக்கு வந்த டைமிங்கில் அவருடைய கூட வந்து பொழுதுபோக்குக்கு ஒருத்தர் 2 பேர் போவாங்கல்ல, அப்படி போகக்கூடிய நபர்கள் அன்னைக்கு இல்லாத ஒரு காரணத்துக்காண்டி இந்த வடிவேலு கூட போனது தான் ஒரு யதார்த்தமாக நடந்த உண்மை. அப்படி கூட போகும்போது கேஸுல ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்த வார்த்தைகளை வச்சு அதுக்கப்புறம் அதை அப்படியே சினிஃபீல்டுக்கு கொண்டு வரலான்னு சொல்லி ராஜ்கிரண் சார் உள்ளே கூப்பிட்டு போனார். நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலுடைய உண்மையான ஒரிஜினலான கேரக்டர் அதுதான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற வடிவேலுடைய உண்மையான கேரக்டர் எல்லாமே மாறி இருக்கும். ஏன்னா பணம் காசு வந்தால் எல்லாமே மாறிடும்ன்றது ஓகே, ஆனால் இது மாறக்கூடாது. இது எதுக்கு இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இப்போ ரீசெண்ட்லியாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் பிரபுதேவா சார் அங்கே வந்திருந்தார். பிரபுதேவா சாரும் வடிவேலும் மிக்சிங்கில் நடித்த படங்களில் காதலன் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு படம். அந்த காதலன் படத்தில் அந்த பேட்டாரப் பாட்டுக்கு 2 பேருமே எந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்கன்னு தெரியும். அப்போ பிரபுதேவா சார் இந்த ஹையஸ்ட்டுக்கு வடிவேலு வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலாக நடித்ததே ரொம்ப பெரிய விஷயம். ஒரு மான்ஸ்டர்னு சொல்லலாம். பிரபுதேவா சார் வந்து அந்த டான்ஸு, அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மான்ஸ்டர்னு கூட வச்சுக்கலாம். இவர் வடிவேலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியுமே, ஒரு சைட் ஆக்டராக உள்ளே வந்தவர் தானே. அப்புறம் காமெடியனாக உள்ளே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டார். இதில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் பிரபுதேவா சார் வந்து வடிவேலுக்கிட்ட வந்து அந்த பேட்டரப் பாட்டோட மியூசிக் வந்து ஒரு வைப் பண்ணிவிட்டு அவருடைய தலைமுடியை வந்து இப்படி உழைச்சி விட்டார். அதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அதில் அந்த வடிவேலோட ஒரிஜினல் முகத்தை அப்படியே காமிச்சிருப்பார். இப்படி கையை வச்சு வந்து இந்த மாதிரி ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ என்னுடைய ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, இது ஹேர் ஸ்டைலே கிடையாது. குளிச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கேன். இப்போ என் மண்டே வந்து யாராவது இப்போ செஞ்சாங்கன்னா சந்தோஷம் தான் படணும். நம்மளை வந்து ஒருத்தர் தொட்டு பேசுகிற அளவுக்கு அவங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கும்போது நம்மளை தொட்டு பேசும்போது அதை ஏற்றுக்கணும். யாராக இருந்தாலும் ரோட்டை நடந்து போகிறோம், ஒரு பிச்சைக்காரங்க வராங்க பக்கத்தில், போகும்போது அவங்க கை வைக்கிறதுக்கோ கால் வைக்கிறதுக்கோ இடம் இல்லை. அப்போ நம்ம கையை பிடிச்சா அவங்க ஏறி மேலே போகிறாங்கன்னா உண்மையிலே நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இவ்வளோ ஸ்டேஜுக்கு மேலே ஏற்றி விட்ட ஒரு நபர் அவரையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி படுக்க வச்சாச்சு. இப்போ 2வது இந்த மாதிரியான ஒரு பப்ளிக்கில் வந்து ஒருத்தர் வந்து நம்மளை தொட்டு பேசுகிறாங்கன்னா சந்தோஷப்பட்டு அதை அப்படியே மாடரேஷன் பண்ணி பழைய விஷயங்களை மறக்கடிக்கிறதுக்கு தான் ஒரு நடிகர் ட்ரை பண்ணணுமே தவிர, மேற்கொண்ட தன்னுடைய உண்மையான முகத்தை வெளியில் காட்டுறதுக்கு என்ன ஒரு தைரியம் வேணும்? எனக்கு நடிகராக காமெடியாக பிடிச்ச நடிகரை வந்து அவருடைய உண்மையான முகம் தெரிஞ்ச உடனே அந்த வடிவேலை அப்படியே நான் மறந்துட்டேன். இப்போலாம் வடிவேல் காமெடி பார்த்தா அந்த சிரிப்பு வரமாட்டேங்குது. இந்த நபர்னால ஒருத்தர் போயிட்டாரு, இந்த நபர்னால இந்த மாதிரி இருக்கே சூழ்நிலை, அவரால் நிறைய பேர் வாழ்க்கையில் இருந்திருக்காங்க. அதனாலே இப்போ மேக்ஸிமம் வடிவேல் காமெடி வந்துச்சுனாலே பார்க்குறதில்ல, அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்னைய மாதிரி நிறைய பேர் அந்த பேக்ரவுண்ட் அந்த ஃபீலிங்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க. இந்த சைடு ஆக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் யாரையுமே முன்னேற விட மாட்டார், ஆண் பெண் இருவரையுமே அவர் யாரையுமே முன்னேற விட மாட்டார். யாராவது கொஞ்சம் ட்ரையலாக சொந்தமாக பண்ணால் கூட தனியாக கூப்பிட்டு வைவார், திட்டுவார். நீ ஏன் என்ன ஒரு ட்ராக் போட்டுக்கிட்டு இருக்க, நான் என்ன சொல்கிறேன்னா அதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு, அதனாலேயே இப்போ பார்த்தீங்கன்னா வடிவேல் கூட நடிக்கிற யாருமே வடிவேலு கை தூக்கி எந்திரிக்கிறதுக்கு காரணமான எந்த ஒரு நடிகருமே இப்போ கூட கிடையாது. இதை உங்களுடைய பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். என்ன காரணம்னா, அந்த வீடியோவில் வந்து வடிவேலை அவரை டச் பண்ணதுக்காண்டி அந்த தலைமுடியை டச் பண்ண அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் பண்ண, அப்படி அதை எனக்கு ஏற்றுக்கவே முடியல. என்னை கேட்டால் சினி ஃபீல்டுலேருந்தே வடிவேலை ஓரம் கட்டணும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு ஆள் அந்த சினி ஃபீல்டுக்கு தேவையே இல்லை. ஏன்னா பணங்காசு என்ன தான் இருந்தாலும், பணங்காசு வந்துருச்சுன்றதுக்காண்டி
நம்மளை ஏற்றி விட்ட எல்லாரையும் எட்டி உதைக்கிற அளவுக்கு நம்ம வந்து அவ்வளோ இதெல்லாம் நடந்துக்கக்கூடாது. என்னுடைய அபிப்பிராயம் இது. உங்கள் அபிப்பிராயம் என்னன்றதை நீங்கள் சொல்லலாம்.